பீகாரில் உள்ள ஒரு ஒரு தொழிலாளி தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏன் வரணும்? நான் பீகாரிக்காண்டி கேட்கிறேன். அவர் அந்த பீகார் அரசியலா தான் இருக்கணும். அந்த தொழிலாளியுடைய உரிமை என்பது பீகார்ல தான் இருக்கு. நான் அதை அவருடைய உரிமையாவும் சேர்த்து கேட்கிறேன். அவர் எதுக்கு இங்க வந்துட்டு திமுக, அதிமுக, பாமக, விசிக, பூவே ஜெயன்மூர்த்தின்னு எதுக்கு குழப்பிக்கணும்? போ லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ், உனக்கு யார் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து அங்க வாக்களிக்க வேண்டியதானே? அங்க இருந்து நிக்கிட்டு இங்க தூக்குனா அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி இங்க பாஜக தான். அவங்களுக்கு திமுகவும் தோமுசாவும் தெரியாது, பாமக தெரியாது, இங்க என்னென்ன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செஞ்சிருக்கா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க மாநிலம் கிடையாது, அவங்க மண் கிடையாது. அங்க மண் சார்ந்த போராட்டங்கள் பீகார்ல நிறைய இருக்கு. அங்க வேலை வாய்ப்பே இல்லை. கவர்மெண்ட் ஒரு பீகாரிக்கு வேலை வாய்ப்பு, அரசு வேலையே கனவா இருக்கு. பீகாரிக்கு உயர் படிப்புங்கிறதே கனவா இருக்கு. அதையெல்லாம் செய்யக்கூடிய கட்டுமான வசதி கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு செஞ்சு தருமா? பீகார் அரசு தான் அந்த கோரிக்கை வைக்கும். அப்ப அவங்க பீகார்ல தான் வாக்களிக்கணும். ஏதாவது ஒரு கடவுள் தொடர்பான விழாக்கள், மத விழாக்கள்னா இங்க இருந்து நடந்தே கூட போயிடுவாங்க பீகாரிகள். அப்போ ஓட்டு போறதுக்கு ஒரு நாள் அவங்க ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்துட மாட்டாங்களா? ஓட்டு போறதுக்கு போயிட்டு வரட்டும், 2 நாள் அவங்க போயிட்டு வரட்டும், அவங்க ஊருக்கு போயிட்டு வந்துடட்டும்.